வெல்கம் டு அவர் சேனல் எம்ஆர்கே ஹோம் இந்தியா. நான் உங்கள் ராஜமாணிக்கம் பேசுகிறேன். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்னா மதுரையில் திருப்பாலை அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் வந்து யூபிவிசியில் நல்லா கிராண்டாக ரிச் லுக்கில் ஹை குவாலிட்டி மெட்டீரியல் யூபிவிசியில் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கன்றது ஒன் பை ஒன்னாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கஸ்டமர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளைண்ட்டு சிங்கப்பூரில் இருக்காங்க, ஆக்சுவலாக வெளிநாட்டில் இருக்காங்க. பட் இவங்க வீடு கட்டி இங்கே தான் ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா சிங்கப்பூரில் அங்கே போய் செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ளைவுட்டில் வந்து ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருந்தாங்க, இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. ஸோ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அது ஃபுல்லாமே கரையான் சாப்பிட்டுச்சு. ஸோ அதை எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு எங்களுக்கு வந்து யூபிவிசியில் நாங்கள் நிறையா பார்த்தோம், உங்களோட வீடியோ சேனல் பார்த்தோம், அது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துன்னு சொல்லிவிட்டு எனக்கு யூபிவிசியில் ஒர்க் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ வந்து நம்ம நேரில் பார்த்துட்டு அந்த கரையான் பிடிச்சிருந்த எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணி கொடுத்துருந்தாங்க, அந்த ப்ளைவுட்ஸை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம யூபிவிசியில் அழகாக நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோன்றதை வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16/10 வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே அழகாக ஒரு டிவி யூனிட் கேட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இதே சேம் இடத்துல வந்துட்டு ஒரு டிவி யூனிட் இருந்தது. ஸோ அது கரையான் சாப்பிட்டு ஃபுல்லாமே ஒரு மாதிரி ஆகிட்டனால ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ யூபிவிசியில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிசைனுமே பார்த்தீங்கன்னா அவங்க கஸ்டமைஸ்டு அவங்க கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக. ஸோ அவங்க கொடுத்த டிசைனை அப்படியே பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக பின்னாடி ஸ்டிப்ஸ் எல்லாம் போட்டு பேனிங் ஷீட்டு கொடுத்து, பின்னாடி பேக்ரவுண்ட்ஸ் வந்து மார்பிள் டிசைனில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே அதுக்கேற்ற மாதிரி கொடுத்து, மேலே லைட்டிங்ஸ்லாம் கொடுத்து, சைடில் ஒரு பாக்ஸ் டைப் கேட்டிருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் டாய்ஸ்லாம் வைக்கணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால ஸோ மேலே லைட்டிங்ஸ் கொடுத்து ஃபோட்டோஸ் டாய்ஸ்லாம் வைக்கிற மாதிரி அழகாக நீட்டாக ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் டைப் கேட்டிருந்தாங்க ஸ்டோரேஜுக்காக. ஸோ அதுவும் கொடுத்துருக்கோம். நடுவில் வந்து ரிசீவர் ஆக்சஸ்க்காக டோர், கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். மற்ற 2 டோருமே ஸ்டோரேஜ் பர்பஸாக கொடுத்துருக்கோம். இதில் வந்து டிவி வந்து ஹோல்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வயரே தெரியக்கூடாதுன்னு இருந்தாங்க. ஸோ இது முன்னாடியே கன்சீல்டாக நிறையா பேர் கேட்குறாங்க, டிவி யூனிட்டுக்கு எங்களுக்கு இந்த வயரே தெரியாத மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ நியூவாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச் பைப்பு வந்து மேலேருந்து கீழே வரைக்கும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம அதில் உள்ள அந்த ஒயர்ஸ்லாம் கொடுக்கும்போது உங்களுக்கு வெளியில் இந்த லைன் கூட தெரியாத மாதிரி நம்ம கொடுக்க முடியும். இன்கேஸ் நம்ம இதை இன்டீரியர்லேயே நம்ம உள்ளே கவர் பண்ணாலுமே ஃப்யூச்சரில் நீங்கள் வேறு ஏதாச்சும் டிவி மாற்றினாலோ, வேறு பெரிய சைஸ் மாற்றினாலோ, இல்லை வேறு ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் ஆகி இந்த வயரை வந்து ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் நம்ம அது பண்ண முடியாமல் போயிடும். ஸோ அந்த பைப் லைன் கொடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக எடுத்துக்கலாம், உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அதுக்காக தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே 1.5 இன்ச் பைப்பு, இவ்வளோ பெரிய பைப் இருக்கும். ஸோ அது நீங்கள் அழகாக உள்ளே போட்டு எடுத்துக்கலாம். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே டாய்ஸ் வச்சு நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனில் நம்ம பார்க்கலாம் வாங்க. இந்த கிச்சன் பார்த்தீங்கன்னா 10/10 வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே லாஃப்ட்டு, ஷெல்ஃபு, கீழே கிச்சன் பாட்டம் எல்லாமே பண்ணியிருக்கோம். மேலே லாஃப்ட்டு பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக அவங்க கேட்ட மாதிரி ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறது. கஸ்டமர் வந்து எங்களுக்கு கஸ்டமைஸ்டாக இது வேணும்னு கேட்டதுனால ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே எல்லாமே லாஃப்ட் எல்லாமே அவுட் க்ளோசிங் தான் பண்ணியிருக்கோம். அழகாக நீட்டாக ஃபுல்லாமே அவுட் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். கீழே வர செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்காக கேட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல எங்களுக்கு யூசேஜுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கணும், ஸோ ஸ்லைடிங்காக கொடுங்கன்றதுனால அழகாக நீட்டாக ஸ்லைடிங் வந்து கூலிங் கிளாஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே தீம் ஒரே மாதிரி இருக்கணும். ஏன்னா வேறு செக்கர் கிளாஸ் போட்டோம் அப்படின்னா அது கொஞ்சம் மாதிரி தெரியும், பார்க்குறக்கும் லுக்கு அந்தளவுக்கு இருக்காதுன்றனால ஸோ இதே கான்செப்டில் கான்ட்ராஸ்ட்டாக வேணும்னு கேட்டிருந்தனால அழகாக நீட்டாக கூலிங் கிளாஸ் கொடுத்து நீட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். கீழேயுமே ஸ்டோரேஜ் பர்பஸாக அவங்க எல்லாமே இது கடப்பா ஸ்டோனில் வச்சுருந்தாங்க. ஸோ அழகாக நீட்டாக நம்ம அவுட்ரு மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் ஜி ப்ரொஃபைல் ஹேண்டிலில். அது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் பாட்டத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக சிங்க்கை வந்து செப்பரேட்டாக பிரிச்சுருந்தோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சிமெண்ட்டில் வந்து சிங்க் பெருசாக கட்டியிருந்தாங்க. ஸோ ஒரே மாதிரி ஈவனாக இருக்கணும் அப்படின்றக்காக அதையுமே நீட்டாக கவர் பண்ணி தண்ணி வந்து கீழே வடிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக தண்ணி இங்கே கழுவும் போது இவங்க வந்து மேலே அந்த 1 இன்ச்சில் கொடுக்க வேண்டிய இது கிரானைட் கொடுக்காதனால ஸோ அதையுமே நீட்டாக அவங்க தண்ணி வடிஞ்சு உள்ளே போயிடக்கூடாது, துருப்பிடிச்சிடக்கூடாதுன்றக்காக மேலே ஒரு ஸ்டெப் மாதிரி கொடுத்து தண்ணி போகாத மாதிரி கேப் இல்லாத மாதிரியும் கொடுத்துருக்கோம். அது போக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 அக்சசரிஸ் கொடுத்துருக்கோம். 2 பிளைன் பேஸ்கெட்டும், ஒரு கட்லரி யூனிட்டும், ஸ்பூனு கரண்டி கத்தி வைக்கிற மாதிரி கட்லரி யூனிட்டும், ஒரு பிளேட் வைக்கிற மாதிரி ஒரு தாலி யூனிட்டும் கொடுத்துருக்கோம். இந்த கார்னர் ஸ்பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஆக்சஸ்க்காக வெண்டிலேஷன் டோர் கொடுத்து ஃபோல்டிங் டோராக கொடுத்துருக்கோம், டபுள் ஃபோல்டிங்காக. ஆக்சுவலாக ஓப்பன் பண்ணால் உள்ள பெரிய ஸ்பேஸே இருக்குது, 2 சிலிண்டர் அவங்க ஆக்குப்பை பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா வெசல்ஸ் வைக்கிறதுக்காக பார்ட்டிஷன் மட்டும் கொடுத்துருக்கோம். பார்ட்டிஷன் கொடுத்து நீட்டாக மேலே கீழே வெசல்ஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனை பொறுத்தளவுக்கு நீட்டாக அவங்க கேட்ட மாதிரியே ஜி ப்ரொஃபைல் ஹேண்டில் கொடுத்து பக்காவாக லுக்காக அமைச்சு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா
டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அங்கே வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் இருந்தது. இந்த இடத்துல வந்து பைப் லைன்லாம் நீட்டாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால கீழே அசிங்கமாக தெரியுது, எங்களுக்கு கவர் பண்ணி ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த இடமுமே நீட்டாக லுக்காக இருக்கிறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கணுன்றதுக்காக மேலே டாப் கொடுத்து கீழே வந்து ஸ்டோரேஜ் பர்பஸாக ட்ரிபிள் டோர் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே அவங்க திங்ஸ் ஏதாச்சும் வச்சுக்கிற மாதிரியும் மேலே வந்து ஒரு மிரர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நீட்டாக ஸ்கொயராக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு டிசைன் பண்ணி பின்னாடி வந்து பேனலிங் கொடுத்து அழகாக மேலே லைட்டிங்ஸ் வெளிச்சத்துக்காக, இங்கே வெளிச்சம் வந்து கம்மின்றனால மேலே அழகாக நீட்டாக ஒரு லைட்டிங் கொடுத்து இந்த இடத்த அழகாக பக்காவாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வாஷ் பேஷனும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்க்கலாம். இந்த வார்ட்ரோப் வித் ட்ரெஸ் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க கடப்பா ஸ்டோனில் வச்சுருந்தாங்க. அவுட்ரு மட்டும் நம்ம நீட்டாக டோர் போட்டு கவர் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது யூபிவிசியில் எலைட் மெட்டீரியல் டார்க் வித் ஐவரி, ஸோ டியூல் டோனில் ஒர்க் பண்ணியிருக்கோம். உள்ள எல்லாமே கடப்பா ஸ்டோன் அவங்க வச்சிருந்தனால அவுட்ரு மட்டும் டோர் போட்டிருக்கோம். மேலே வந்து லாஃப்ட் பார்த்தீங்கன்னா அவுட்ரு க்ளோஸ் பண்ணியிருக்கோம், டோர் மட்டும் போட்டு நீட்டாக. அது போக பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரெஸ்ஸிங் கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த இடம் பிளைனாக தான் இருந்தது. ஸோ இந்த இடத்துல எங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் வேணும்னு கேட்டதுனால அதுக்கேற்ற மாதிரி நீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஒரு ட்ராவும் பியூட்டி திங்ஸ் வைக்கிறதுக்காகவும் கீழே ஒரு ஸ்டோரேஜ் பர்பஸாக ஒரு டோரும் கொடுத்துருக்கோம். மேலே வந்து மிரர் கொடுத்ததுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பர்பஸாகவும் கொடுத்துருக்கோம். ஏன் அப்படின்னா பார்ட்டிஷன் கொடுத்துருக்கிறதுல சில வீட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரே பாட்டில்ஸ், ஹேர் ஸ்ப்ரே, ட்ரையர் அதெல்லாம் வந்து எல்லாமே ஒரே ட்ராவில் ஸ்டோர் பண்ண முடியாததுனால ஸோ ஸ்டோரேஜ் அதிகமாக வேணும், டபுள் பர்பஸாக யூஸ் பண்ணிக்கணுன்றதுக்காக பின்னாடி அழகாக நீட்டாக ஒரு பார்ட்டிஷன் கொடுத்து அவுட்ரு டோரில் வந்து நீட்டாக மிரர் ஒட்டி ஃபுல் மிரர், அதாவது நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தோம்னா நம்ம ஃபுல்லாகவே இந்த வியூவில் தெரிகிற மாதிரி நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ரூமை பொறுத்தளவுக்கு நம்ம லாஃப்ட் வித் வார்ட்ரோப் வித் ட்ரெஸ்ஸிங் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் ஒரு லாஃப்ட் இருந்தது, அதையுமே நீட்டாக அவுட்ரு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஏசி இருந்தனால அந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக இங்கே வந்து ஃபிக்ஸ்டாகவும் இதை தாண்டி ஃபுல்லாமே அவுட்ரு க்ளோசிங் டோராகவும் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து செகண்ட் பெட்ரூம். இதுவுமே 10x10 தான் ரூமோட சைஸு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக ஒரு வார்ட்ரோப் கேட்டிருந்தாங்க 3x10. மேலே வந்து லாஃப்டாகவும் கீழே வந்து வார்ட்ரோப்பாகவும் கேட்டிருந்தாங்க. மேலே ஸ்டோரேஜுக்காக டோர் மட்டும் கொடுத்துருக்கோம் அவுட்ரு க்ளோஸ் பண்ணி. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா அழகாக நீட்டாக அவங்க கேட்ட மாதிரி வார்ட்ரோப் கொடுத்து பார்ட்டிஷன்ஸ்லாம் கொடுத்து ஒரு சேஃப்டி லாக்கர் ஒன்று கேட்டிருந்தாங்க. ஸோ அதுவுமே நீட்டாக லாக்கர் கொடுத்து அதுக்கு ஒரு மல்டி லாக் ஒன்று கொடுத்துருக்கோம். ஸோ அவங்க கேட்ட மாதிரி நீட்டாக இதையும் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அவுட்ரு செல்ஃப் மட்டும் க்ளோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவுமே நீட்டாக வெளியில் தெரியக்கூடாது, வைக்கிற பொருள் தெரியக்கூடாதுன்றனால அவுட்ரு மட்டும் நீட்டாக டோர் போட்டு க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அது போக மேலே லாஃப்ட்டுமே நீட்டாக அவங்க கேட்ட மாதிரி டியூவல் டோனில் அவுட்ரு மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம். ஸோ உங்கள் வீட்டுக்கும் இதே மாதிரி நீட்டாக இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னா தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த லொக்கேஷனாக இருந்தாலும் சரி எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இம்மிடியட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணி உங்களுக்கு வேறு இன்டீரியர் ஒர்க்கில் ஏதாச்சும் டவுட்னாலும் தாராளமாக கேட்கலாம். இல்லை புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எந்த இடத்துல என்ன வைக்கணும்னு சில பேர் நிறையா பேர் டவுட் கேட்குறாங்க. டிவி யூனிட்லாம் அங்கே வைக்கிறதா டிவி யூனிட்டுக்கு அந்த கொடுக்குற சுவிட்ச் பாக்ஸ் எங்கே வைக்கணும்னு கேட்குறாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கீழே கிரவுண்டில் இருந்து மேலே ஒரு 1.5 ஃபீட்டோ 2 ஃபீட்டில் தூக்கி வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்போ தான் இந்த ஒயர்லாம் தெரியாத மாதிரி கன்சீல்டாகவும் சம்டைம்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்ற இடத்துல எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் பாயிண்ட் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரொம்ப தள்ளி இல்லாமல் மினிமம் நம்ம ஜஸ்ட்டுக்கு இருக்கிற அளவுக்கு நீங்கள் ஹைட்டில் வந்து சுவிட்ச் பாக்ஸ் கொடுக்குறது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா நிறையா பேர் டவுட்டில் பிவிசினா என்ன யூபிவிசினா இன்னமும் நிறையா பேர் கேட்குறாங்க. பிவிசியும் யூபிவிசியும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும், பட் ஆனால் அதோட குவாலிட்டி வேறு வேறு. நார்மலாக நம்ம பாத்ரூம் டோர்ஸ் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பிவிசி, யூபிவிசியில் தான் இந்த நம்ம இன்டீரியர் ஒர்க் ஃபுல்லாக பண்ணுறோம். ஸோ பார்க்குறதுக்கு ரெண்டுமே ஹாலோ டைப்பாக தான் இருக்கும். பட் டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா அதோட திக்னஸ் வேரியேஷனும் அதில் இருக்கிற ரா மெட்டீரியல்ஸும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு. பிவிசி வந்து வெறும் பாலிவினைல் குளோரைடு, யூபிவிசி வந்து அன்பாலிசிட்டிசைடு பாலிவினைல் குளோரைடு. ஸோ அதில் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா திக்னஸ் வேரியேஷன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 0.5 இருந்து 2mm 2.5mm வரைக்கும் இந்த மெட்டீரியலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குது. குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம பாத்ரூம் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏறி நின்றா டப்புன்னு உடையும், இல்லை லைட்டாக தட்டினா கூட உடையும். ஸோ இந்த மாதிரி யூபிவிசி மெட்டீரியல் அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் தாராளமாக மேலே ஏறி உட்காந்தாலும் உடையாது, மேலே ஏறி நடந்தாலும் உடையாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டி இருக்குது. ஒர்க்குமே அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணால் மட்டும்தான் அந்த இது வந்து பக்காவாக கிடைக்கும். ஏன்னா யூபிவிசியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிசைன்ஸ் நிறையா இருக்குது, கலர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாலுக்கும் டைலுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் தாராளமாக உங்கள் கலர் செலக்ட் பண்ணிக்கலாம்.
ஸோ டியூரபிலிட்டியை பொறுத்தளவுக்கு யாருமே பயப்பட தேவையில்லை. நிறையா பேர் இது பிவிசி ஆச்சு, யூபிவிசி ஆச்சு, ஓட்டையாக இருக்கே, உடஞ்சிருமே அப்படின்னு நிறையா பயப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பயமுமே வேண்டாம். தாராளமாக டியூரபிலிட்டியோடு தான் நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்குறது. நீங்கள் இதை யூசேஜை பொறுத்து லைஃப் லாங் நீங்கள் தாராளமாக கொண்டு போய்க்கலாம். 10 வருஷம் 15 வருஷம்ன்ற வாரண்டி அது ஒரு பக்கம் இருந்தாலுமே 20 வருஷம் கூட நம்ம கொடுக்கலாம். யூசேஜை பொறுத்து உங்கள் வீடு உங்கள் யூசேஜை பொறுத்து நீங்கள் லைஃப் லாங் கூட இதை நம்ம தாராளமாக கொண்டு போய்க்கலாம். ஸோ உங்கள் வீட்டுக்கும் இது மாதிரி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா, புதுசாக வீடு கட்டிகிட்டு இருந்தாலும் சரி, இல்லை இந்த மாதிரி இன்டீரியர் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி யாராச்சும் கேட்டிருந்தாலும் தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் MRK ஹோம் இன்டீரியர். தேங்க்யூ.